சொர்க்கவாசல் படம் ரிவ்யூ பார்க்கலாமா? இந்த கேரக்டர் எதுக்கு இருக்கு, அந்த கேரக்டர் எதுக்கு இருக்கு, இந்த மாதிரி திங்க் பண்ற எண்ணமே கிடையாது. ஏன்னா எல்லா கேரக்டரும் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த கேரக்டர் ஓரளவுக்காவது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு ஃபாரினர் வந்து ஜெயில ஒத்துருப்பாரு. அவரோட கேரக்டர் சூப்பரா இருக்கும். எதுவுமே பண்ணாத ஒருத்தன் வந்து ஜெயில மாட்டும் போது அவன் எந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன்ஸ வந்து ஃபேஸ் பண்றான், அவன் அந்த சுச்சுவேஷன்ல தப்பிப்பானா மாட்டானா, அதெல்லாம் அவன் ஃபேஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்னவா ஆகுறான் அதுன்றதுதான் ஸ்டோரி. நிறைய பத்துல ஜெயில் சீக்வன்ஸ்லாம் வருது. ஆனா இது உண்மையில டிஃப்ரெண்டா இருந்துச்சு. போர் அடிக்காம உட்காந்து நம்ம அந்த படத்துக்குள்ளேயே போய் நம்ம என்ன நடக்கும், நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்ற அளவுக்கு நம்ம ஆர்வமா பாக்குற அளவுக்கு இருந்துச்சு படம். ஃபைனலா சொல்லணும்னா ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங் சூப்பர், ஸ்டோரியும் சூப்பர். ஆக்சுவலா இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, படம் ரிலீஸ் ஆகி 7 நாளைக்கு ரிவ்யூ பண்ணக்கூடாது, தேட்டர் வாசல் எடுக்கக்கூடாதுன்றாங்க. ஆனா இந்த மாதிரி நல்ல படம்லாம் வருதுன்னு தெரியுதே இந்த ரிவ்யூவால தான். என்னதான் நம்ம 400 கோடி 500 கோடி போட்டு எவ்வளவு எஃபர்ட் போட்டு எடுத்தாலும் ஸ்டோரி நல்லா இல்லைன்னா படம் ஓடாது. ஸ்டோரி நல்லா இருந்தா படம் ஓடும், ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. சின்ன சின்ன படம் எல்லாம் ஓடாம போறதுக்கு காரணமே அது ஆடியன்ஸ் கிட்ட ரீச்சே ஆகுறது இல்லை. ரீச் ஆகணும்னா இந்த மாதிரி சோசியல் மீடியா மட்டும்தான் ரீச் பண்ண முடியும். சரி, ஓகே, இந்த படத்துல வந்து நெகட்டிவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் லேகா போவோம். ஆனா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே பிக்கப் ஆகி நம்ம அந்த படத்துக்குள்ள போயிடுவோம். யாரு வந்து கரெக்டு, யாரு நல்லவன், யாரு கெட்டவன்றதே நம்ம யோசிக்க வச்சுட்டே இருக்கும். ஆக்சுவலா படம் முடிகிற வரைக்குமே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அது முடிஞ்ச உடனே தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கே வருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரீன் பிளேவும் நல்லா இருக்கு, ஸ்டோரி லைனும் நல்லா இருக்கு.